ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, பரலோகம் எப்படி இருக்கும்? பரலோகத்தில அந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரலோகத்தில வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் தெரியும். அதனுடைய வீதி, அந்த இடமெல்லாம் பசும் பொன்னால, தங்கத்தால் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்படின்னா 12 விதமான கற்களால் அங்கே அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். பரலோகம் பரலோகம் 12 விதமான ரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கல் வச்சிரக்கல், 2வது கல் இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ண ரத்தினம், 8வது படிக பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இப்படி இந்த 12 வகையான இரத்தின கற்களால் பரலோகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோவான் ஐயாவுக்கு வெளிப்படுத்தி எழுதுனதான் வெளிப்படுத்தின சுவிசேஷம். பரலோக ராஜ்யம், பரலோகம் இப்படி தான் இருக்கும். இத்தனை கற்களால் அது அங்கே வீதி, அங்கே பார்க்குற இடமெல்லாம் பலன்னு என்ன பண்ணணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துருக்குறாங்க. ஆண்டவர் அதை காமிச்சு அவங்க அதை எழுதியிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா.